மனசுல கண்டிப்பா சில குழப்பங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த மனதுல இருக்க குழப்பங்கள் தான் நம்மளோட வாழ்க்கைய ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகுங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னா, பெண்கள் அப்படின்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நிறைய குழப்பங்கள் இருக்கும். யாராவது மனசுல பிடிச்சிருந்திருக்கும். ஆனா, அவங்க கிட்ட போய் சேர முடியாத ஒரு சூழலோ, இல்ல மன முறிவுகளோ, இல்ல மனக்குழப்பங்களோ, இந்த கணவன் மனைவிக்குள்ளேயே சில மனக்குழப்பங்கள் இருக்கிறது. அதே மாரி ஆண்களுக்கெல்லாம் வந்து ஆண்கள், பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த வேலைன்னு ஒரு விஷயம் வரப்போ குழப்பமான ஒரு குழப்பமா இருக்கும். எனக்கான ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கல, ஒரு விரக்தி நிலை, இந்த வேலைய நான் விட்டுட்டு போயிரட்டுமா? இன்னொரு வேலைக்கு நான் போயிரட்டுமா? இந்த இடத்துல நான் உகந்த ஆள் கிடையாது. எனக்கு வேற எங்கேயோ போய் உட்காரணும் போல இருக்கு. ஆனா எனக்கு லைஃப்ல நெறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த பிரபவ வருடம் என்ன நம்மளுக்கு பண்ண போகுது? இப்படி பல விஷயங்கள் வந்து மனசுல ஓடிட்டே தான் இருக்கும். மிதனத்துக்கு. என்ன அப்படின்னா, குரு வந்து இருக்கிறார். உங்களுடைய உங்களுடைய இடத்துல மிதுன வீட்ல குரு இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு வாழ்க்கையில யாராவது வருவாங்க. ஒரு மென்டர் மாரி யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களுடைய ஆலோசனைகள கேட்டு நீங்க நடக்கிறீங்க அப்படின்னா, வாழ்க்கையில சில மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஏன்னா, ஒரு குழப்பத்தில இருக்கும் பொழுது யாராவது கை தூக்கி விட வரமாட்டாங்களா? அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். இது என்னன்னா, மைண்ட் பல விஷயங்கள திங்க் பண்ணுங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்படியே இன்னொரு சைட் ஆஃப் மிதுனத்துக்கு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனசு அப்படியே ஸ்தம்பிச்சு போய் ஒரு ஸ்டாக்னன்ட் ஆயி நின்ன மாரியான ஒரு அமைப்பு அப்படி கூட அவங்களுக்கு இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க குழப்பங்களையே சொல்றது. அப்ப இதெல்லாம் யார் பண்றது? அப்படின்னா கேது. கேது தான் இத்தனைக்கும் காரணம்.